ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட். செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எவ்வளோ வேகமாக க்ரோ ஆகணும், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் இருக்கணும் ஒர்க் லைஃப்பில் அப்படியே நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒர்க் பிளேஸில் அந்த ஸ்கை ராக்கெட் க்ரோத் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சீக்ரெட் டேம் செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ உங்களை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பர்சனை கண்டுபிடிச்சு ஒர்க்கை ஒவ்வொன்றும் அவருக்கு ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்து அவரை ட்ரெயின் பண்ணி நீங்கள் சக்ஸஸராக டெவலப் பண்ணுற போது உங்களோட கேரியர் க்ரோத் வேகமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் நிறைய பேர் கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தன்னோட வேலை போயிடும் அப்படின்னு இன்செக்யூரிட்டி திங்கிங்கில் இந்த தப்பு பண்ணுவாங்க, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமாக தான் எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் இருக்கும் அப்படின்னு இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சவங்க ரொம்ப அழகாக அற்புதமாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுத்து தன்னை சுற்றி ஒரு ஸ்ட்ராங் டீமை பில்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட் பர்சன்ஸ்க்கு எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. ஷேரிங் த நாலேஜ் ஸ்கில் இருக்கணும், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்கில் அப்படிங்கிற செகண்ட் ஸ்கில் அவருக்கு இருக்கணும். கிரியேட் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாலேஜ் அவருக்கு இருக்கணும். ஃபியூச்சர் சக்ஸஸை உருவாக்கக்கூடிய நாலேஜ் அவருக்கு இருக்கணும். பில்ட் ஸ்ட்ராங் டீம் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் அவருக்கு இருக்கணும். நாட் லூசிங் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற திங்கிங் இருக்கணும். லீடர்ஷிப் மெச்சூரிட்டி அவருக்கு இருக்கணும். ட்ரூ ப்ரொஃபஷனல் டு நாட் ஃபியர் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது தன்னோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பயப்பட மாட்டாங்க இன் ஒர்க் பிளேஸில். ஈவன் இந்த ஸ்கில்ஸ் இருக்கவங்க எல்லாம் தான் செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டு ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா வேகமாக வளரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரியான ஒரு திறமையான நமக்கு ஒரு பர்சனாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆர்கனைசேஷன் பெனிஃபிட்டை திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அழகாக அற்புதமாக வருஷன் அப்டேட் ஆயிடும். மோஸ்ட் ஆஃப் த டைமில் நான் நோட் பண்ணி பார்த்துருக்கேன், சுற்றி இருக்கக்கூடிய 10 பேரில் 9 பேர் செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக தான் இருப்பாங்க. என்னதான் நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் அந்த டூல்ஸை பயன்படுத்தி வேகமாக வளரலாம். தான் கொலிக்கு நம்ம கற்றுக்கிட்ட ஒர்க்கை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமாக நம்ம அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகலாம். நம்மளை ஒரு ரிலையபிள் பர்சனாக, ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனாக அவங்க நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் கூட சப்போர்ட்டிவாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை நீங்கள் அவருக்கு ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்தும்போது உங்களோட செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவரை கொண்டு வரும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் இவரோட நாங்கள் ஒர்க் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பிளேஸ் இவர் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாரு, ரொம்ப ஸ்மூத்தாக ப்ராடக்டிவிட்டி கொண்டு வர்றாரு, இவரோட நாங்கள் பயணிக்கிறது, இவரோட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க கூட ஒர்க் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் செய்கிற மிஸ்டேக்ஸு ஒர்க் பிளேஸில் செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற சீக்ரெட் வேர்டை முழுமையாக புரிதாமல் இருக்கிறது தான். நான் சொன்ன மாரி ஒரு லீடர்ஷிப் மெச்சூரிட்டிங்கிறது எவ்வளோ வேகமாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், சொல்லி கொடுக்குறோம், நிறைய சக்ஸஸை நம்மளை சுற்றி நம்ம டீமில் உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம். அப்போது நம்ம செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுற போது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பிளான், உங்கள் கேரியரோட நெக்ஸ்ட் வெர்ஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அந்த ஒர்க் ரிகார்டிங் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கலாம். நமக்கு அந்த ஒர்க் ரிகார்டிங், அந்த ப்ரொமோஷனல் டெஸ்டினேஷன் ரிகார்டிங் நம்ம நம்மளோட ஸ்கில் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்குரிய டைம் கிடைக்கும். நீங்கள் புது ஒர்க்கு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அப்போ அந்த லீடர்ஷிப் மெச்சூரிட்டி இல்லாதவங்க அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க, தானும் டெவலப் ஆக மாட்டாங்க, அந்த ஒர்க்கையும் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வர விட மாட்டாங்க.
தான் சுற்றி இருக்க கொலீக்ஸு ஜூனியர்ஸு டெவலப் பண்ண விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒர்க் பிளேஸில் சக்ஸஸாக இருக்கிறதுக்குரிய ஒரு டூல்ஸாக நான் சொல்கிறது செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவளை ஈஸியாக அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தோடனே அவங்க எல்லா ஒர்க்கும் உங்களோட எடுத்து பண்ணிட மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது, கேப்பபிள் இருக்காது, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, மெச்சூரிட்டி இருக்காது. நம்ம சொல்லி கொடுத்து இந்த ஒர்க்கை எடுத்து நான் இல்லைன்னா நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க, நான் இல்லைன்னா என்னோட இன்சார்ஜ் மாதிரி பேசுங்க அப்படின்னு நீங்கள் என்ன ட்ரெயின் பண்ணாலும் அவங்களோட நாலேஜுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதான் பண்ணுவாங்களே தவிர அடுத்த வருஷத்துக்கு அவங்கள டெவலப் பண்ணிக்க மாட்டாங்க. ரைட் பீப்புளாக இருக்க மாட்டாங்க, ராங் பீப்புளாக போயிடுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க இவர் நல்ல ஹை பர்ஃபார்மராக இருக்கார், இவரை நம்ம செகண்ட் லைனில் டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வேகமாக க்ரோ ஆயிடலான்னு. அவரை நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது தான் தெரியும் அவர் கல்ச்சர்லி புவர் கையாக இருப்பார். அப்போது உங்களோட செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அவரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நிம்மதி போயிடும், தேவையில்லாத ஆன்சைட்டி கிரியேட் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் பீப்புள் யார், யார் ராங் பீப்புள் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஸ்கில் நாலேஜ் உங்களுக்குள்ளே டெவலப் ஆகும். அப்போ கன்ஃபார்மாக உங்கள் செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க 2-3 டெஸ்ட்டுக்கு அப்புறம், 2-3 பர்சன்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் அந்த ரைட் பர்சன் ஐடென்டிஃபை பண்ணி அவரை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பீங்க. ஸ்லோ லேனராக இருக்கார் அப்படின்னா அது உங்களுக்கு சேலஞ்சஸ். ஸோ அப்போ அவர் எப்படி ரைட் பர்சன் கல்ச்சர்லி குட் கையாக இருக்கார், பரவாயில்ல, இவரை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்க்கு ட்ரெயின் பண்ணுவோம்னு அவரை புஷ் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். இப்படி ஒவ்வொரு பர்சனாக ஒவ்வொரு ஒர்க்காக நம்ம செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சு நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோம். தான் பொசிஷனுக்கு வேற ஒருத்தரை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது வெர்ஷன் அப்டேட் ஆகி அடுத்த வெர்ஷனுக்கு போகும். ஆனால் அந்த மாரி நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னு நினச்சிங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம செஞ்சுட்டு இருந்த வேலை போர் அடிச்சு, பெருமையாக இருக்கும் இனிஷியலில், போக போக என்னென்னா போர் அடிச்சிடும். உங்களுக்கே தெரியும், ஒர்க் பிளேஸ் போர் அடிச்சிச்சுன்னா வேலைக்கு போக தோணாது, நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போக தோணாது, இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் எல்லாமே கட் ஆயிரும், ஃபெயிலியர் பர்சன்டேஜுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடும். ஸோ அப்போ நம்ம எப்பவுமே எனர்ஜைஸாக பாசிட்டிவாக ஒரு ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணணும், அடுத்தடுத்த க்ரோ மேலே போகணும் அப்படின்னா ஒர்க் பிளேஸில் செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு சீக்ரெட்டை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சு அதை நோக்கி பயணிக்கணும். நம்ம அதை பயணிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்ம நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போக முடியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நான் பார்த்துருக்கேன், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸை பார்த்துருக்கேன், ஒரு கிரேட் லீடராக இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் வந்து நிறைய சக்ஸஸ் பீப்புளுக்கு சொல்லி கொடுக்குறதையும் நிறைய சக்ஸஸரை உருவாக்குறதும் நல்ல நல்ல லீடர் டீம் லீடரை உருவாக்குறதுலையும் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் சக்ஸஸாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பாண்டிங் ஃபவுண்டராக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தவர் தன்னை சுற்றியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமை அவர் உருவாக்கியிருப்பார். அது எப்படி உருவாக்குனாரு? செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தேடு தான். அந்த ஒர்க்கை அவர் தான் பண்ணிட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ரைட் பர்சன் வர வர அவங்ககிட்ட ஒவ்வொரு ஒர்க்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்டே வந்திருப்பார். அந்த டிபார்ட்மெண்ட் 10 ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகியிருக்கும், 10 சாப்டர் 10 டிபார்ட்மெண்ட்டாக மாற்றிருப்பாங்க, 10 ஹெச்ஓடிஸ் அங்கே கிரியேட் பண்ணி அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருப்பார். ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷனுக்கு அவர் ரீப்ளேஸ் ஆகிருப்பார். இதுதான் அங்கே இருக்க சீக்ரெட். மோஸ்ட் ஆஃப் த இன்செக்யூரிட்டி பீப்புள் வந்து இந்த செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குன்னு காமிக்கும், இன்செக்யூரிட்டி இருக்குன்னு காமிக்கும், நாலேஜ் லெஸ்ஸாக இருக்குன்னு காமிக்கும், அவரோட க்ரோத் ஸ்லோவாக இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. தான் இல்லைனாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் நடக்கும்போது ஆர்கனைசேஷன் இப்போ இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு ஹெச்ஓடியும் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பீப்புளும் நல்ல பிரில்லியண்ட்டாக இருக்காங்க, நல்ல புத்திசாலித்தனத்தோடு அனலைஸ் பண்ணுறாங்க, ஏஐ டூல்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் யாரெல்லாம் இல்லாதப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டீம் பீப்புளை கோச் பண்ணியிருக்கீங்க, அவங்க எந்த அளவுக்கு ட்ரெயின் அப் ஆகிருக்காங்க, எந்த அளவுக்கு 100% டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்து அங்கே அவங்க க்ரோ ஆவாங்க. இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பர்சன்ஸை நல்ல ஒரு மென்டராக நீங்கள் உருவாவீங்க, நல்ல மென்டீஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, நல்ல ஒரு கிரேட் லீடராக உருவாவீங்க, உங்களுக்கு கீழே நிறைய லீடர்ஸ் உருவாவாங்க.
ஸோ அப்போ பாருங்கள், ஒரு செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டு தன்னோட கேரியரில் எவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வருதுன்னு பாருங்கள். எளிதான விஷயம் இல்லைங்க நான் சொல்கிற இந்த சீக்ரெட்டு. ஆனால் நம்ம ட்ரை பண்ணி தனக்குரிய ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி டெவலப் பண்ண நம்ம அடுத்தடுத்த வருஷம் ப்ரொமோட் ஆகி போவோம். ஆனால் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம சரியான பர்சனை ஐடென்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது என்றைக்கு டிஃபிகல்ட்டியாகவே இருக்கும். அதனால தான் செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ப்ரொஃபஷனலி டு நாட், அதாவது ட்ரூ ப்ரொஃபஷனல் டு நாட் ஃபியர் ரீப்ளேஸ்மெண்ட். தேங்க்யூ ஆல்.